என்ன பவுடர் அரைச்சாச்சா? அரைச்சாச்சு. வாசம் பாத்தீங்களா எப்படி வருதுன்னு? இது என்ன பவுடர் தெரியுமா? உங்களுக்கு தெரியும், மத்தவங்களுக்கு சொல்றேன். இந்த பவுடர் வந்துட்டு நான், குழந்தைங்க, ஹஸ்பண்ட் எல்லாருமே ரெகுலரா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் எடுத்து வாயில வச்சுட்டு தான் தூங்குவோம். இது வந்துட்டு அப்படியே வைக்கக்கூடாது. இதனோட தேன்ல மிக்ஸ் பண்ணி லைட்டா நான் அப்படியே வாயில வச்சுட்டு தூங்கிக்கலாம். இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்துட்டு வெயிட் கெயின் ஆகுது இல்லையா? ஸோ வெயிட் கெயின் ஆகாம இருக்கிறதுக்கு, எதனால எக்ஸ்ட்ரா ஃபேட் ஜாஸ்தி ஆயிட்டு நெறைய பேருக்கு தொப்பை போட்டுடும். ஸோ இந்த மாரி பிரச்சனைகள கண்ட்ரோல் பண்றதுக்கும், பிசிஓடி பிரச்சனை இருந்ததுன்னா, அது சரியாகறதுக்கும் இத நீங்க யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சூப்பரான மருந்து அப்படின்னா இதுதாங்க. ஸோ இந்த பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கீழ கமெண்ட்ஸ்ல பவுடர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சீக்கிரமா வீடியோ பண்றேன். அண்ட் இது வந்துட்டு ஓவரா ப்ளீடிங் போறவங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது எங்கேயுமே நம்மளோட உடம்புல வந்துட்டு பிளட் கிளாட் ஆகாம தடுக்கிற ஒரு மருந்து. ஓகேவா? சோ இது நமக்கு ரொம்ப ஹெல்தியான பவுடர். நேச்சுரலா வெறும் 3 பொருட்கள் வச்சு இதை நம்ம செஞ்சிடலாம். எல்லார் வீட்லயுமே இருக்க வேண்டிய ஒரு பவுடர் இது. நிறைய குழந்தைங்க நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம், சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக்ன்றாங்க, ஒரு 30 வயசுல ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. இந்த மாதிரி வராம நம்மளே ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சே ப்ரிவென்ட் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மருந்து தான். மேபி உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க.